ஹைகோர்ட் வாசல்ல திருமாவளவன் போய் யார் காரையோ இடிச்சதுக்கு இடிபட்டவர் மேல எஃப்ஐஆர் போட்டது அவ்வளவு பெருமையானவர். தினமும் பேப்பரை திறந்தா ஐஏஎஸ் இத்தனை பேர் மாற்றப்பட்டார்கள், ஐபிஎஸ் மதுரைக்கு கலெக்டரா மாத்தினாங்க, இன்னொருவர் போலீஸ் கமிஷனர், அவங்கள திருப்பி அடுத்த தடவை மாத்தியாச்சு. இன்னைக்கு ரெஸ்டோ பாரு, அடுத்தது மசாஜ் கிளப்னு நடக்கிற எல்லா இடங்களிலும் பெருமளவில் விபச்சாரம் நடக்கும். இப்போ பை த பீப்புளுக்கு இன்டர்வியூ நான் பை த பீப்புளில் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற ஒரு சேனலில் அங்கே போய் கொடுக்கணும். ரெண்டுக்கும் கொடுக்கறதுனா ப்ரெஸ் மீட்டு தான் கொடுக்கணும். சேகர் பாபு ஒன்று சொன்னாருங்க, இங்கே யார் அதிகாரிகள் சொன்னாங்களோ, எந்த அதிகாரி உங்களுக்கு இதை காட்டி கொடுத்தாரோ அந்த அதிகாரி தான் இந்த திட்டம் போட்டே கொடுத்ததுன்னு. சார், இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது திமுக இருக்கோ அதிமுக இருக்கோ எப்போ இருந்தாலும் ஊழலின் உச்சக்கட்டமாக இருக்கிறது. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் நம்முடைய அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அந்த அருண் ஐபிஎஸ் அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். திமுக ஆட்சியில் மிகவும் சுறுசுறுப்பாக பணிபுரிந்தவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். திருப்பி லஞ்ச ஒழிப்பு துறையினாங்க, திருப்பி யூனிஃபார்முக்கு ஏதோ கொண்டு போய் வழக்கம் போல் அந்த ஒரு ஆஃபீஸரை அவமானப்படுத்தணுன்னா அந்த முட்டை வாரியம், அந்த சீருடை வாரியத்தெல்லாம் போடுவாங்க, அது மாதிரி இவரை போட்டாங்க. ஸோ இது என்ன பின் மூலம் என்ன நடந்திருக்கு? இல்லை, முதல்ல நம்ம இவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவர் கமிஷனராக சென்னை கமிஷனராக பதவியேற்ற உடனே யாருக்கு என்ன மொழி புரியுமோ கிரிமினலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் நம்பர் 1 அக்யூஸ் திருவேங்கடத்தை என்கவுண்டரில் கொண்டார். இப்போ யார் பணம் கொடுத்து செஞ்சார்னு தெரிஞ்சால்தான் ஒரு இது பண்ண முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியின் தலைவரை சென்னையில் இன்னைக்கு இன்றைய நிலையில் முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ள, இன்றைய முதலமைச்சர் தொகுதிக்குள்ள பெரம்பூர் ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் கொல்லப்பட்டார். அப்படி இருக்கிறப்ப அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. வட சென்னையில் அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து தாதாங்கிற லெவலில் ஏற்கனவே இருந்து அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்த ஒருவர், இன்னொன்று சென்ற காங்கிரஸ் கட்சி தலைவர், இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில் அவங்கள விசாரணைக்கும் கூப்பிடல. ஆச்சா, இவனை என்கவுண்டர் பண்ணியாச்சு. அடுத்தது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இதுவே கிடையாது, இது அந்த ஃபோனு இந்த ஏர்போர்ட் மோட் இதில் போட்டு ஃப்ளைட் மோடில் போடப்பட்டதுன்னு சொன்னதுக்காக ஹைகோர்ட்டில் இவர் மேலே ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு இவங்க போட்ட எஃப்ஐஆர் அந்த பெண் உடன்பட்டு பண்ணார்னு போட்டு 25 லட்ச ரூபா ஃபைன். இதற்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டாலின் போய் இவரே இப்படி சொல்லிட்டாங்கோ, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுன்னே தெளிவாக போட்டாங்க. கமிஷனர் டிஜிபிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பேசினாரா இல்லையா, பர்மிஷன் வாங்கலைன்னா டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எங்கே எடுக்கணும்னு சொன்னால் இந்த லைனை எடுக்கணும்னு போனப்போ சுப்ரீம் கோர்ட்டு சரி இந்த ஆக்ஷன் வேணாம், ஆனால் அந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் காரணமோ அவங்கள்ட்டேருந்து 25 லட்சம் இன்னைக்கு வரைக்கும் இவர் கமிஷனராக அடுத்து 8 மாதத்துலேயும் வசூல் பண்ணல. அடுத்தது இவருடைய வாராகியுடைய குண்டாஸ் போட்டப்ப அதை குவாஷ் பண்ணுறப்ப இது திட்டமிட்டு இவர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் இன்றைய கமிஷனரால் போடப்பட்டார். அல்டீரியர் மோட்டிவ்னே வந்துச்சு. இல்லை சார், அவர் கமிஷனர் இருந்தார், அப்புறம் காத்திருப்போர் பட்டியல் இருந்தார். இல்லை, நான் சொல்றேன் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு திருமாவளவன் அப்படின்னு இல்லை அங்கே தான் வரேன். இப்படி இந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறவர் எலெக்ஷன் நேரத்தில் பெரம்பூரில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு திரு விஜய் போனப்பையா இருக்கட்டும், வில்லிவாக்கத்துக்கு ஆதவர்ஜுனாக்கு பிரச்சாரத்துக்கு போகிறப்பெல்லாம் தடை பண்ண உடனே அவங்க இவரை தமிழ்நாட்டை விட்டு வெளியில் தூக்கி போடணும்னு என்றெல்லாம் பேசினவர்கள். ஆனால் இங்கே வந்த உடனே டிவிஎஸ்சியில் கொடுத்தாங்க. மற்ற எந்த போலீஸ் வச்சுக்க நமக்கு ஏதோ சிக்கல், ஒரு வண்டி இடிச்சுட்டான் போனீங்கன்னா சார் இது கோடம்பாக்கத்தில் வராது, நீங்கள் வடபழனிக்கு போங்க இல்லை அரும்பாக்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் டிவிஎஸ்சிக்கு தமிழ்நாட்டில் எந்த அலுவலகத்துக்குள்ளேயும் போய் எங்கே வேணால் ரைடு பண்ண, அதுக்கு டைரக்டருங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்குமே ஒரு இது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. சொல்லப்பட்ட காரணம் செல்வ பெருந்தகையும் திருமாவளவனும் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை ஹைகோர்ட் வாசலில் திருமாவளவன் போய் யார் காரையோ இடித்ததுக்கு இடிபட்டவர் மேலே எஃப்ஐஆர் போட்டது அவ்வளோ பெருமையானவர். ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் போய் மலத்தை கொட்டிட்டு அதை லைவ் பண்ணவங்கள இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல. இந்த ஆட்சி கைது பண்ண. இப்படிப்பட்ட நிலையில் இப்போ ஏன் பண்ணாங்க இந்த கேள்வி தான் வருது. 2 விஷயங்கள் இப்போ மெயினாக சொல்லப்படுகிறது. இவங்க 2 பேர் செல்வ நேதைக்கு திருமாவர்கள் நான் சொல்லலைன்னு ஒரு இதுவும் இப்போ பேட்டியில் சொல்லியிருக்கார். இவங்க 2 பேர் சொன்னதை தாண்டி
ஒரு இவர் இருக்கார் பாரியா, நம்ம வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தனக்கு துணையாக ஜூனியர் விகடன்லேருந்து ஒரு பத்திரிகையாளர் வச்சுருக்கார். அவர் மூலமாக தொடர்பு கொண்டு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் என்று ஒன்று நான் வச்சுருக்கேன். அதன்படியாக முதல் குடும்பத்தின் மூவரையுமே, அப்பா மகன் மருமகன் மூவரையுமே ஆகஸ்ட் மாதத்திற்குள் சிக்க வைத்து உள்ள தள்ளுற வரைக்கும் நான் போவேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்ததற்காகத்தான் இவர் போடப்பட்டார். திருப்பி உள்ள வந்தார். ஆமாம். ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி பேரில் போய் அப்பீலுக்கு போனால் ஜாமீன் கிடைக்கிது. ஏவாவேலு வீட்டுக்கு போனால் ஐயா நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த இன்ஸ்பெக்டர் வந்தவர் நீங்கள் வந்திருக்கீங்க, அவர் வருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ எல்லாமே லீக் ஆகுது. ஐ மீன் இவர் தான் பண்ணணும்னு இல்லை, இப்போ துறை முழுக்க திமுக போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது ஆச்சு. அடுத்தது ஏவாவேலுடைய இது அவரை இந்தியாவுக்கு வந்த உடனே கைது பண்ணணும்னு பார்த்தால் அதுலேயும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கண்டக்டல. ஸோ எஃப்ஐஆரே சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு இவ்வளவு சிக்கலோடு இவரை ஏன் வைக்கணும் அப்படின்னு அவரை கொண்டு போய் இந்த வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற ஊனமாஞ்சேரி போலீஸ் அகாடமிக்கு போட்டாங்க. இல்லை, கம்பேர் டு மற்ற போஸ்ட்டு போலீஸ் அகாடமி ஓரளவுக்கு டீசெண்டான போஸ்ட்டு தான். ஆனால் இது மாத்திரம் நடக்கலை. அன்றைக்கே இன்னொன்று நடந்துச்சு, அது பரவலாக பேசவில்லை. ஸ்டாலினுடைய ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருந்த தினேஷ் ஐஏஎஸ் அவர்கள் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மயிலாப்பூர் எம்எல்ஏ அமைச்சராக இருக்கிறவர், அவருக்கு கீழே இருந்தவர், அவரை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க. இப்போ சார் இந்த எம்எல்ஏக்கள் பேரம் பேசுகிறது இதெல்லாம் தினேஷ் தான் முக்கியமான காரணம். தினேஷ், உதயநிதி, சபரீசன் தான் சொல்லப்பட்டது. அதான் இல்லை, அதாவது ஸ்டாலினை உதயநிதி சந்திக்கணும்னாலும் இவர் மூலமாகத்தான் போக முடியுங்கிற அளவுக்கு கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னு சொன்னவரை ஒரு முக்கியமான போஸ்ட் ரேஷனுக்குரிய அத்தனை பொருட்களையும் டெண்டர் போட்டு வாங்குகிற இடம் சரியா. கிறிஸ்டி நிறுவனம் எப்படி லஞ்சம் பெற்றிருக்குங்கிறது அறப்போர் நிறுவனத்தை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்படி அதிலும் இவர் கையை நீட்டிட்டாரா, அது உளவுத்துறை மூலமாக வந்துருச்சா. இப்போ விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் எடுப்பார் கைப்பிள்ளையாக 4 பேர்கிட்ட இருந்தார். ஆனால் தற்போது அது ஷார்ட் ஆகிடுச்சு. இல்லை, இந்த 4 பேருக்கு மேலே வேறு ஏதோ பவர் வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் இந்த கரூர் மீட்டிங்கில் பார்த்தால் இந்த மகிழ்ச்சியான நம்பர் 2 அமைச்சர் காரில் வெளியில் உட்கார்ந்துருந்தார். அவருக்கு மேடையிலையும் இடம் தரல, உள்ள. ஸோ இப்பொழுது கட்சியின் நம்பர் 2 ஒதுக்கப்பட்டார். ஈவன் வில்வித்தைக்காரரும் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். ஸோ இப்பொழுது ஆட்சியை தன் கையில் விஜய் கொண்டு வருகிறாரா? இதில் கரூரில் அவர் செஞ்ச விஷயங்கள் இன்னும் அது தனியாகவே பேசின ஹெச்ஆர்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 டிரான்ஸ்ஃபரும் இவர் இப்பொழுது, ஏன்னா அதை தாண்டி தினம் பேப்பரை திறந்தால் ஐஏஎஸ் இத்தனை பேர் மாற்றப்பட்டார்கள், ஐபிஎஸ் மதுரைக்கு கலெக்டராக மாற்றினாங்க, இன்னொருவர் போலீஸ் கமிஷனர், அவங்கள திருப்பி அடுத்த தடவை மாற்றியாச்சு. வித்தின் 50 நாள் 2 தடவை ஒரு ஆளை திருப்பி மாற்றுறாங்கன்னா, ஒன்று முதல்ல செஞ்சது தப்பு, இல்லை தினம் தோன்றதெல்லாம் செய்வாங்கன்னு இல்லாமல் இனிமேல் சரியாக போனால் இது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இவரை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா, அருண் கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் டிவிஎஸ்சிக்குள்ளே இன்றைக்கி ரெஸ்டோ பாரு, அடுத்தது மசாஜ் கிளப்புன்னு நடக்கிற எல்லா இடங்களிலும் பெருமளவில் விபச்சாரம் நடக்கும். அதை தடுப்பதற்கு விபச்சார பிரிவுன்னு இருக்கிற ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க, நீங்கள் விசாரித்து பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொரு பெண் இன்ஸ்பெக்டர்கிட்ட விசாரணை கொடுத்து அவங்களுக்கு 6,34,00,000 ரூபாய்க்கு சொத்து அதிகமாக இருக்குது வருமானத்துக்குன்னு எஃப்ஐஆர் போட்டது. அந்த எஃப்ஐஆரும் மேலதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கி போட்டிருக்கார். ஆனால் இவர் வந்த அப்புறம், இதெல்லாம் பிப்ரவரி மாதம், இவர் வந்த பிறகு அந்த இது எஃப்ஐஆர் போட்ட விமலா தேவியை சஸ்பெண்ட் பண்ணுறார். இதை ஹைகோர்ட்டுக்கு போனால் அல்டீரியர் மோட்டிவ் அப்படின்னு திருப்பி வருது. ஆனால் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வருது. திங்கக்கிழமை காலையில் அதை எதிர்த்து விஜய் ஆட்சியின் சார்பாக அப்பீல் பண்ணி ஸ்டே வாங்கியிருக்காங்க. அப்போ இது விஜய்க்கே தெரியாமல் ஒரு வேளை நடந்திருக்கா? ஏன்னா போன ஆட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஐபிஎஸ் 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. நினச்சா 30 லட்சம் 50 லட்சம் வாங்குகிற வக்கீலை வச்சு இந்த மாதிரி அப்பீலுக்கு போவாங்க. ஸோ இந்த முறை ஹைகோர்ட் கொடுத்துருச்சு. ஒரு 4 நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம், அடுத்த செஷன்லேயே போய் இது வாங்கியிருக்காங்க. இதுவும் விஜய்க்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காரா? ஸோ விஜய் இப்பொழுது ஆட்சியை தன் கைவசம் கொண்டு வருவதன் ஒரு முன்னணின்னு தெரிஞ்சு பார்க்கலாம் சார். அடுத்தது ஹெச்ஆர்என்சி. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு ஊடகத்தினர், இந்து அமைப்புகள் தொடர்ந்து அந்த ஹெச்ஆர்என்சி பிரச்சனையை எடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தா கரூர், அதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஜோதிமணி
அவங்க கூட சொல்லுங்க, நாங்கள் வந்து யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பட்டா போட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பல்வேறு ஊடகத்தில் வந்து தொடர்ந்து இதில் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படி நீங்கள் வந்து மற்றவர்கள் தாரை வார்ப்பீர்கள் கோயில் இடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது விஜய் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு கொடுப்போம்னு சொல்லி. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ முதல்ல இதுக்கு பேர் ரயத்வாரி பட்டா 1963 காமராஜர் அந்த பேரில் பட்டா கொடுத்தார். அதுக்கு முன்னாடி இனாம் லேண்டுங்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டால் நாயக்கர் காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் கோயில் பணிகளுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ 1575லேருந்து 1926 வரைக்கும் நமக்கு எப்படி அது இனாம் லேண்டுன்னு தெரியும்? அது கோயிலுக்காக, கோயில் பணிக்கு. இப்போ பல்லக்கு தூக்குறவருக்கு, இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு, நேவேத்தியம் காலையில் நேவேத்தியத்தை வருஷத்துக்கு 4 மாதம் கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு 5 ஏக்கர், மத்தியான நேவேத்தியம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 4 ஏக்கர், சாயந்தர நேவேத்தியத்துக்கு 4 மாதத்துக்கு, ஏன்னா ஒரு போகம் ஒருத்தர் எடுப்பார், இன்னொருத்தர் இன்னொரு போகம் எடுப்பார். இப்படி பல பேருக்கு அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட தானம். அப்படின்னா அந்த கட்டளை அவன் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அது அவனுக்கு கிடையாது. இப்போ எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டில் குடியிருந்தேன். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனப்புறம் அந்த வீட்டை விட்டுட்டோம். இன்றைக்கி போனாலும் இன்றைக்கி கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாரோ தங்க இருப்பார். கண்டிப்பாக நெய்வேலியிலையோ அல்லது இது நம்ம கல்பாக்கத்துலேயோ இல்லை பிஹெச்இஎல் திருச்சி அல்லது திருவரம்பூர் இல்லாட்டி ராணிப்பேட்டில் அந்த குவார்ட்டர்ஸில் பிஹெச்இயில் ஒர்க் பண்ணால் தான் இருக்க முடியும். நான் பிஹெச்இயில் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என் பையன் என் பேரன் இருக்க முடியாது. இப்போ இவர்கள் இந்த கட்டளைகளை செய்கிறார்களா? இங்கே 2 சிக்கல் வருது சார். ஒன்று, அதுக்கெல்லாம் பெரிய மதிப்பு இல்லாமல் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2004-6 சோழிங்கநல்லூரில் நான் பேங்க் வேல்யூவேஷனுக்கு ஏக்கருக்கு 4 லட்சம்னு எங்கள் ஆஃபீஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் சண்டைக்கு வந்து எனக்கு நான் 1.5 மடங்கு தரேன், 6 லட்சத்துக்கு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சண்டைக்கு வந்தார். இல்லையா, பேங்க் விற்றா இவ்வளோ தான் போகும், பேங்க்குக்காக தான் நாங்கள் போடுறோன்னு சமாளிச்சு அமிச்சேன். இன்றைக்கி ஒரு ஏக்கர்னா 18 கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு 2 கோடிக்கு மேலே சோழிங்கநல்லூரில் போயிடுச்சு. அந்த மாதிரி ஏறி போன உடனே இது கண்ணை உறுத்துது. இதற்கு நடுவில் இந்த பட்டாவை வச்சு சில கைமாற்றங்களும் நடந்திருக்கு. யாரோ விற்க யாரோ வாங்கியிருக்காங்க. அப்பப்போ சில காலங்களில் இதை சில எஸ்ஆர்ஓக்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அதே வாங்கினவங்களுக்கும் கோயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்க அந்த வேலை செய்யல. ஆனால் அவங்க லோனுக்கு போகிறப்ப சிக்கியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது என்னன்னால், இந்த பட்டாக்கள் அசைன்டு, செட்டில்மெண்ட் பட்டான்னு பேர். இந்த வேலையை செட்டில் பண்ணாதான் நீ உனக்கு. இப்போ இதுக்கு இந்த மதிப்பில் ஒரு 25-30% லோன் கொடுக்கலாம், ஏன்னா அவங்க பரம்பரையாக இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு கைமாத்துறதை முழுமையாக தடை செய்ய வேண்டும். இதெல்லாம் அசைன்மெண்ட் பட்டா. இந்த வேலையை அசைன் பண்ணியிருக்கு, இதை செய்யறதுக்கு உனக்கு அப்படிதான் கொடுக்கணுமே தவிர அனுபவிக்கலாம் உங்கள் தலைமை. இப்போ என்ன பிரச்சனைன்னா, உதாரணமாக ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவருக்கு குழந்தையே இல்லாமல் போய் அவர் தத்துவம் எடுக்கலை, ஆனால் அவருடைய தம்பியோ யாரோ இருந்துக்கிட்டு இருக்காருன்னா அப்போ அவர் பேரில் அது ஒன்று விட்ட தம்பின்னா அவருக்கு இல்லைன்னா வந்திருக்கலாம். பட் அவங்க இந்த தொழில் செஞ்சுருந்தா எடுத்திருக்கலாம். ஆனால் செய்யவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெண் வாரிசு, ஆண் செய்ய வேண்டிய வேலையை பெண் வாரிசு தான் 2 தலைமுறை வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும். அது கேஸ் டு கேஸ் ஹேண்டில் பண்ணலாமே தவிர 477 முதல்ல இன்னொன்று புரிஞ்சுக்கணும் சார். ஒரு கோயில்ங்கிறது ஒரு தனி நிர்வாகம், இன்னொரு கோயில் இன்னொரு தனி நிர்வாகம். இதுக்கு மொத்தமாக ஒரு இதுவே முருகன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு 4 கோயிலை சேர்த்து ஒரே ஆர்டரில் எப்படி போடுவீங்க? இப்போ பை த பீப்புளுக்கு இன்டர்வியூ நான் பை த பீப்புளில் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற ஒரு சேனலில் அங்கே போய் கொடுக்கணும். 2க்கும் கொடுக்கறதுனா ப்ரெஸ் மீட்டு தான் கொடுக்கணும். ஆமாம், சரியா? இது இந்த மாதிரி முதல்ல ஹெச்ஆர்என்சி, ஏன்னா அந்த இது மண்டபம் கட்டுறதுல 28 கோயிலுக்கு மண்டபம் கட்டினப்ப ஆனரபிள் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி பட்ஜெட்டில் துணை மானிய கோரிக்கையில் மொத்தமாக எல்லா கோயிலுக்கும் சொல்கிற அத்தனையும் கேன்சல் பண்ணுறேன்னு நாங்கள். ஸோ இந்த கோயிலில் இவ்வளவு இருக்குது, இதில் மானியம் இது அப்படின்னு சொல்லலாம். சார், எதாக இருந்தாலும் 1600 425 வருஷம் அது இனாம் லேண்டு தானே. இப்போ எப்படி தனிப்பட்டாவாக மாறும்? கலைஞர் பட்டான்னு 2006-11 கொடுத்தது இன்றைக்கி விற்க முடியாது. ஸோ இது எல்லாமே அசைன்மெண்ட் பேஸ்டு. ஸோ அவங்களுக்கு உரிமை உண்டு. எப்போ அவங்க அந்த தொழிலை செய்கிற வரைக்கும், அவங்க கோயில் நைவேத்தியம் கொடுத்தா, அவங்க நாதஸ்வரம் வாச, இதுக்கு மீறி இன்னொன்னையும் சொல்லிடுறேன். இது பிராமணர்களுக்கு இல்லை, இது ஏன்னா அக்ரிகல்ச்சரோ மற்றதோன்னு சொன்னால், பிராமணர்கள் ஸ்ரீரங்கம் அர்ச்சகர்கள் அடிமனை உங்களுக்கு கிடையாதுன்னு பிப்ரவரி மாதம் மதுரை இதில் திரு ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்துருக்கார். ஸோ அடிமனை என்றைக்குமே கோயிலுக்கு தான் இருக்கணும். அனுபவிப்பவர்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று இப்போ நீங்கள் பேங்க்குக்கு லோன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் நீங்கள் டீவியேஷன் போர்ஷன்லாம் இருந்ததுன்னா அந்த வேல்யூவில் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க.
சாதா வீட்டுக்கு புது வீடுக்கு 80 கொடுப்பாங்க. அதே நீங்கள் இந்த மற்ற கடனாக இருந்தால் 50% கொடுப்பாங்க. ஆனால் டீவியேஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த யூடிஎஸ் மதிப்பாவது இருக்கட்டும்னு 35-40 அந்த மாதிரி ஒரு லோன் வேணால், ஒரு எமர்ஜென்சி படிக்கிறது, என் குழந்தை படிக்கிறதுக்கு வேணும் அல்லது கல்யாணத்துக்குன்னு அது ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாமே தவிர மாற்றுறது தப்பு. இன்னொன்று, அன்றைக்கி இது 10ஆம் தேதி அன்றைக்கி திரு விஜய் அவர்கள் அங்கே பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம விஜயபாஸ்கர் அண்ணாச்சி பேசினார். அவர் கனிம வள குவாரியாக இருக்கட்டும், 100 கோடி லேண்டு கடத்தலில் கைதானவர். அவர் பேசுகிறப்ப கடைசியாக இதை வைக்கிறார். சேகர் பாபு இனாம் லேண்டை மாற்ற தடுக்கிறார், நீங்கள் மாற்றணும்னு ஆனால் இந்த சர்க்குலர் அன்றைக்கி சாயந்தரம் வர்றப்போ 9ஆம் முன்னாடி நாள் தேதி போட்டிருக்கு. கலெக்டர் 9ஆம் தேதி கொடுக்குறாரு. எனக்கு ஆட்சேபனை இல்லை. உடனே இந்து சமய அறநிலைத்துறை எனக்கு அன்னிக்கே இந்த அறிக்கையும் துறையிலேருந்து வருது. எப்படிங்க இது? நேற்று ஜோதிமணி வேறு அது பெரிய ஒரு லைவ்லாம் சார், இது கரூரில் உள்ளூரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இவங்க பல பேர் இருக்கலாம், அப்படி சொல்லலாம். ஆனால் இப்போ நான் கேட்குறேன் சார், நம்ம கோயிலுக்கு இன்றைக்கி தேதியில் 4,30,000 ஏக்கர் என்னமோ இருக்குது. அதில் 355 மேட்ச் பண்ணியிருக்கோம் ரெவென்யூவோட. 580 ஜெயலலிதா காலம், 530 இபிஎஸ் காலத்துலேருந்து இப்போ 480க்கு வந்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கத்தோலிக்க சர்ச்சுக்கு 1 கோடி ஏக்கர் இருக்கும் சார். இந்தியா முழுக்க 17.34 ஏக்கர் இருக்குது, கோடி ஏக்கர். இதை யாராவது இதுக்கு சொல்லுவாங்களா? வக்ஃப் போர்டுக்கு திருச்செந்தூரை ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலை வக்ஃப் போர்டுக்குள்ளே இருக்குன்னாங்க. அப்படி கொடுக்கவே முடியாது. இதை சட்டத்தில் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் இன்னைய திருவாரூர் மாவட்டத்தில் பட்டூர் நடராஜர் கோயில்னு ஒரு கோயில். அந்த கோயிலே இல்லை, சிவன் கோயிலே இல்லை. ஆனால் ஆத்தோரம் தோன்றப்ப 13 சிலைகள் கிடைக்கிதுல. அதில் நடராஜர் சிலை இங்கேருந்து கனடா போய் கனடாலேருந்து லண்டன் மியூசியத்துக்கு வந்த பிறகு பக்தர்களுக்கு தெரிஞ்சு தமிழக அரசு வழக்கு போடுது. வழக்கு போட்ட பிறகு அந்த சிலைதான் நிரூபிக்கிறது, இந்த சிலைதான் நிரூபிக்க கஷ்டப்பட்டு இங்கேருந்து 12 சிலையும் எடுத்துகிட்டு போய் அவையெல்லாம் ஒரே சைஸு ஒரே மேட்ச் பண்ணால் அப்போ கூட இந்த 12ல் இருக்கிற மண்ணும் அந்த மண்ணும் மேட்ச் ஆகலை. இப்படின்லாம் சிக்கல் வர தமிழ்நாடு அன்றைக்கி ஃபோரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் தமிழ்நாடு போலீஸ் எக்ஸ்பர்ட் சந்திரசேகரன் போய் அதில் ஒரு செலந்தி வலை இருந்தது அந்த நடராஜர், இது இந்த தஞ்சாவூர் மண்ணில் தான் வரும், ஸோ இதுதான்னு சொல்லி நிரூபித்து அது அன்றைக்கி எல்லாம் பண்ண உடனே ஒரு கேள்வி வந்துச்சு. சார், நாங்கள் பில்லு போட்டு கனடாலேருந்து வாங்கியிருக்கோம், இவங்க திடீர்னு வந்து இது எனக்குன்னு கேட்டால் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மியூசியம்காரன் கேட்குறான். எங்கிட்ட பில்லு இருக்குது, எல்லாம் இருக்குன்னு. அப்போ தான் தமிழ்நாடு அரசு சார்பாக, தமிழக கோவில் துறை சார்பாக, ரெண்டுக்கும் சார்பாக தமிழ்நாட்டின் தொல்லியல் துறை இயக்குனர் என்னுடைய குருநாதர் திரு நாகசாமியை அழைத்து லண்டனுக்கு போகிறார். அவர் என்ன சொல்கிறார், தமிழ்நாட்டில் 65,000 கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதில் 20,000 கோவில் கல்வெட்டுகளில் எந்த தானம் கொடுத்தாலும் விளக்கேற்றத்துக்கு இதுக்கு எல்லா தானத்திலும் ஒரு வரி இருக்குங்க. சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த நந்தா விளக்கு ஏற்ற இந்த தானம், சூரிய சந்திரன் உள்ளவரை என்று சொல்லிவிட்டால் நடுவில் யாரும் நீ உங்களுக்கு பதவி 5 வருஷம்தான். ஈவன் ஆதீனமே ஒரு தலைமுறைனா 25 வருஷம்தான். உதாரணமாக இன்றைக்கி மயிலாடுதுறை கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிறது ஆதீனம் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அதுக்கே அவருக்கு உரிமை கிடையாது, அது லீஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கணும். என்றைக்கு இருந்தாலும் ஆதீனத்துக்கு அடிமனை உரிமை இருந்திருக்கணும். அது செல்லிடாக பண்ணியிருந்தா. ஸோ இதை காட்டின பிறகு தான் இன்றைக்கும் நீங்கள் போய் கூகுளில் தேடுங்க, இது ஐகான் ட்ரான்ஸ்ஃபர் இயான் கென்னடி ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அது உலகம் ஃபுல்லாக கோட் பண்ணுறது. போன வாரம் மோடி போய் ஆஸ்திரேலியாவிலேருந்து 3 சிலை கொண்டு வந்ததுக்கு அந்த தீர்ப்பு தான் காரணம். அதில் இன்னொன்றும் வந்துச்சு. இது அவர் வந்து ஒரு ஐரிஷ்காரர், அந்த ஐயன் கென்னடி. அங்கே வந்து இது ப்ராட்டஸ்டன்ட் வெர்சஸ் ஐரிஷ்லேயும் 2-3 பிரிவெல்லாம் வரும். ஸோ டினாமினேஷன் ரைட். இப்போ சிவபக்தர் வந்து நடராஜ இதுக்கு வைஷ்ணவ கோயிலுக்கு கேட்கலாமா? வைஷ்ணவ அப்போ தான் இந்த சூரிய சந்திரன் உள்ளவரைன்னு சொல்கிறது எந்த பக்தரும் கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தானம் கொடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா 1889 நினைக்கிறேன், பழனி தண்டபாணி சுவாமி கோயிலில் கிட்டத்தட்ட வந்து 17-14 ஏக்கர் நினைக்கிறேன் அதை கொடுத்துருக்காங்க. 1.4 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து அதை உபயோகப்படுத்திக்கலாம், இந்து தர்மத்திற்கு யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது பல கை மாறி அப்புறம் இதில் போய் இப்போ வந்து நீதிமன்றமும் அது இல்லைன்னு சொன்ன அப்புறம் மாரிமுத்து என்கிற ஒரு அதிகாரி, அவர் தான் வந்து போன வாட்டியே வந்து பழனி மாநாடு நடத்துறதுல மிகப்பெரிய பணத்தை அடித்து இப்போ பெரிய ஹையர் அஃபிஷியலாகவும் வந்துட்டார் போஸ்டிங்கில். அவரும் முக்கியமான காரணம். இதில் அமைச்சர் ரமேஷுக்கும் பங்கு உண்டுன்றாங்களே சார்.
இல்லை இதில் யாருக்கு பங்குங்கிறது விசாரணை பண்ணி பண்ணணும். அதுக்கு அது அவருடைய உறவினர்னா சில பேர் சொன்னாங்க, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. அதில் உள்ள பெயர்கள் பார்த்தாலும் ஒரு பிராமண பெயர் மாதிரி இல்லை. ரமேஷும் பெரிய அளவில் இன்றைய காலகட்டத்தில் வைக்கிறது தவிர பெரிய அளவில் வைக்கிறது இல்லை. நம்ம பேரை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மடம் இது கோயில் அடிவாரத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ அங்கே அடிவாரத்தில் பார்க் பண்ணணுன்னா ஒரு முக்கியமான இடமா இருக்குது. காரோ டூ வீலரோ கொண்டு போனால் பார்க் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் 1.4 ஏக்கர்னு சொன்னால் கிட்டத்தட்ட 62,000 சதுரடி வரும். சரியா? இப்போ இந்த இடம் ஹைகோர்ட்டால் விற்க முடியாதுன்னு இப்போ 2025 தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் கோயிலுடைய செயல் அலுவலராக இருந்தவர் இந்த மாரிமுத்து. சரியா? இவங்களும் லெட்டர் போட்டிருக்காங்க. நேற்றுக்கு அவருடைய அமைச்சர் பேட்டியில் போன வருஷம் 25 மார்ச்சில் ஒரு லெட்ரு, செப்டம்பரில் ஒரு லெட்ரு, டிசம்பரில் ஒரு லெட்ரு, இப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த லெட்டர்லாம் திமுக பீரியடில் இருந்த வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகல. இப்போ நீங்கள் வந்த அப்புறம் தான் 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி ஆயிருக்கு. இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னால், இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் அங்கே பர்மனன்ட் எஸ்ஆர்ஓ இல்லை, ஒரு டெம்பரரி எஸ்ஆர்ஓ இருந்தாராம். அவரு லீவில் போக கொடைக்கானல்ல இருந்து இன்னொரு டெம்பரரி அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் வந்திருக்காரு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு வந்திருக்காரு. இதில் நேற்றுக்கு அமைச்சர் சொன்னது என்னன்னா, இதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போனப்ப டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு வாரத்துக்குள்ள பண்ண முடியுமா என்று பாருங்கள், கன்சிடர் இஃப் இட் இஸ் பாசிபிள் தான் சொல்லியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு பண்ணிட்டாருங்கிறாங்க. இப்போ இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது சார். அதாவது சாதாரணமாக நம்ம இதில் இப்போ இது சட்டசபையில் இது கவர்னர் தீர்மானத்தின் இல்லை கவர்னருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிறப்ப இவர் எழுந்து, நம்ம ரமேஷ் சார் எழுந்து ஒன்று சொன்னார். அதாவது குன்னூரில் மாதம் 500 பேர் வராத கோயிலுக்கு 10 கோடி ரூபாய், 10 கோடினாரு. அப்புறம் அடுத்த நாள் 15 கோடிக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் பிளான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்போ சேகர் பாபு ஒன்று சொன்னாருங்க. இங்க யார் அதிகாரிகள் சொன்னாங்களோ, எந்த அதிகாரி உங்களுக்கு இதை காட்டி கொடுத்தாரோ அந்த அதிகாரி தான் இந்த திட்டம் போட்டே கொடுத்ததுன்னாரு. இப்ப அந்த அதிகாரி இந்து சமய அறநிலைத்துறை, வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை 3க்கும் செயலாளர். இப்ப பத்திரப்பதிவுல இந்த டிரான்ஸ்ஃபர் மாற்றம் கொடைக்கானல்ல இருந்து வந்தது, இதெல்லாம் திட்டம் போட்டு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது? ஸோ ஒரே அதிகாரி. ஏன்னா அந்த சேகர் பாபு நேரத்தில் எந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அப்ரூவல் வாங்குறது கிடையாது. பில்டிங்க்கு கார்பரேஷனோ சிஎம்டிஓவோ வெளியில் இருந்தால் கூட கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸை அங்கே இருக்கிற இந்த நாரீஸ்வரர் கோயிலேருந்து எடுத்தப்ப ஸ்டே 2 தடவை கிடச்சிது, 3ஆவது தடவை ஸ்டே வரல. ரங்கராஜ் நரசிம்மன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், சார் 50 கோடிக்கு மேலே போனால் டெல்லியில் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதை சொன்ன உடனே அதுக்கு ஸ்டே கிடச்சிது. ஸோ இதை பற்றி பேசுகிறப்ப டிஆர் ரமேஷ்லாம் பேசுகிறப்ப சொன்னது, எந்த அப்ரூவலும் வாங்கல, எல்லா துறையும் நம்மளுக்கு தான் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இது செஞ்சுட்டு இருக்கிறப்ப இந்த மாரிமுத்து சில பேப்பர் படி பார்த்தால் போன வருஷம்லாம் அவர் தான் தக்காரா இந்த மடத்துக்கும் இருந்திருக்கிறார். இப்போ நேற்றுக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, 2ஆம் தேதி இதை கொண்டு வந்தாங்க, அந்த தற்காலிகர் தடுத்தாராம். 3ஆம் தேதி இன்னொரு லெட்டரை இவங்க கொடுத்தாங்களாம். ஆனால் 6ஆம் தேதி அவர் இந்த கோர்ட்டு இதை பார்த்து கொடுத்துட்டாராம். எப்படி இவ்வளவு சீக்வென்ஷியலாக அடுத்தது 8ஆம் தேதி அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சார், இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது திமுக இருக்கோ அதிமுக இருக்கோ எப்போ இருந்தாலும் ஊழலின் உச்சக்கட்டமாக இருக்கிறது. கோயில் சொத்து அவங்க சொத்துன்னு நினைக்கிறாங்க. பட்டர் முறுக்குலேருந்து அவங்க படிக்கிற பேப்பர் வரைக்கும் சாமி காசை எடுக்கிறாங்க, கார் பெட்ரோல்லேருந்து. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது அமைச்சருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா, உச்சக்கட்ட அதிகாரி வரைக்கும் போச்சா? ஏன்னா ஒரே அதிகாரி 3 துறைக்கு இருக்கார். அதில் 2 முக்கிய துறைகளில் அவருடைய இன்வால்மெண்ட்டுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. யாரை அனுப்பலாம், எந்த ஆஃபீஸில் கம்மியாக இருக்கும் அங்கேருந்து இங்கே டெம்பரரி அனுப்பலாங்கிறதெல்லாம் உச்சக்கட்ட அதிகாரி, ஏன்னா அங்கே பாதிக்கக்கூடாதுல்ல. ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு நடந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் 110 கோடி ரூபாய் மதிப்பை வெறும் 2 கோடிக்குன்னு போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது, இன்றைக்கி அந்த எஸ்ஆர்ஓ மாத்திரம் சஸ்பெண்ட் ஆகிருக்காரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் சஸ்பெண்ட் ஆகணும். அதுக்கு மேலே மாநில அளவில் யார் இதுக்கு பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்டு இருக்கும். ஸோ இது ஒரு நாள் செய்தியாக விடாமல் கண்டிப்பாக இதில் உள்ள வரைக்கும் போகணும். ஸோ இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க சார்? இதில் டிஆர்டியில் நீங்கள் ஒன்று அட்டாச்மெண்ட் இருந்தால் நோட் வந்துடும், திஸ் கெனாட் பி சோல்டுன்னு. இப்போ ஏற்கனவே கோயில் 3 தடவை 4 தடவை கொடுத்துருக்குன்னா அது எப்படி புதுசாக வந்தவர் பண்ணார்? சார், நான் ஒரு நாள் தான் இருப்பேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். மேலேருந்து அழுத்தம் வராமல் கண்டிப்பாக பண்ணி முடியாது. ரமேஷ் போன்றவர்கள் கூட இதில் சிக்கலான்றீங்களா?
சார் நமக்கு போன தடவையே நம்ம சொன்னோம் 12லேருந்து 14 அமைச்சர்கள் அதில் ரமேஷ் ஒருத்தர் இருக்கார் கொஸ்டின் மார்க்கில் இருந்ததில் இவர் போன முறை லிஸ்ட்டில் இல்லை. இப்போ சேர்ந்திருக்காரு. இப்போ இவரும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் தவிர இவர் சார் இவர் நல்லபடியாக இன்னொன்று சார், இவர் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் இதை விட்டுருங்க, முறுக்கு டேஸ்ட் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. திருச்செந்தூருக்கு போய் அதே திருச்செந்தூரில் அவர் போகிறதுக்கு ஒரு வாரம் இந்த ஆட்சி வந்த பிறகு டூப்ளிகேட் டிக்கெட்டு போட்டு விற்றாங்கன்னு ஒரு எம்ப்ளாயி சஸ்பெண்ட் பண்ணாங்க. சார் ஒரு எம்ப்ளாயி பிரிண்ட் அடித்து பண்ண மாட்டாங்க. அங்கே தக்காரா இருந்தது சேகர் பாபுவுடைய மகனுடைய பார்ட்னர். இது ராமேஸ்வரம் கோயிலில் லட்டு கடையில் பில்லில் வராமல் 25 கோடிக்கு ஊழல்னாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன சார், எது நடந்தாலும் ஹெச்ஆர்என்சி அதிகாரிக்கு நீங்கள் இங்கே ஒரு சின்னதாக பார்ட்டிஷன் போடுறதுக்கு அரலோடு மண் வாங்கினா அடுத்த நிமிஷம் கவுன்சிலர் வந்துடுவார். அப்படி இருக்கிறப்ப கோயிலுக்குள்ளே எது நடந்தாலும் இந்து சமய அறநிலைத்துறை எத்தனை ஹெச்ஆர்என்சி அஃபிஷியல் பேரில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. முதல்ல எஃப்ஐஆரை போடுங்க. எஃப்ஐஆர் போட்டும் எங்கிட்ட ஒரு 19 முன்னாள் செயலாளர் உண்மையில் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் என்னென்னு ஒரு இதில் வாங்கினது எனக்கு தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஆர்டிஐ தகவல் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த கடந்த 2-3 வருஷத்தில் என்ன போட்டிருக்கீங்க? ஏன்னா ஒரு செய்தி என்ன வந்ததுன்னா, டாஸ்மாகில் 10 ரூபான்னா வருதுன்னு 8 ரூபா 9 ரூபான்னு நோட்டீஸ் எழுதி அதுவும் கார்பன் வைக்காமல் கொடுத்துட்டு பண்ணுவாங்கன்னு வருது. ஸோ இது எல்லாம் முதல்ல எஃப்ஐஆரை போடுங்க சார். கோயில் நிலத்தில் விற்கிறதுக்கு பர்மனன்ட் ஸ்டே கொடுக்கணும்னா அது எல்லாத்தையும் வேல்யூ ஜீரோ பண்ணுங்க. அடுத்ததாக எல்லாத்துக்கும் அட்டாச்மெண்ட் கொடுங்க. இன்னொன்று அந்தந்த கோயிலில் ரிஜிஸ்டர் வச்சு யார் கேட்டாலும் காட்டுவோம், ஆன்லைனில் பார்க்கணும்னு பண்ணுங்க. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.